Swayam Prabha. Digital India. Educated India. அடுத்ததா இப்போது இந்த விமானங்களுடைய உயரம் அகலம் எவ்வாறு கொள்வது என்பதை இதுவரையும் தெளிவாக பார்த்துருக்கோம். அங்கங்கள் என்னென்ன பங்குகளாக பிரிக்கணும், எவ்வளவு உயர பங்குகளாக பிரிக்கணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இதில் இன்னும் பார்க்க வேண்டியது நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அங்கங்கள் சொன்னோம் இல்லையா, கர்ணகூடம், கோஷ்டம், பஞ்சரம் அப்படிலாம் சொன்னோம். நாசி, மகாநாசி, அல்பநாசி, இதெல்லாம் என்னன்னு ஒன்று பார்க்கணும், கண்டிப்பாக வேணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பாதங்கள், கால் வரிசைகள், அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள், கோஷ்டம், தேவ கோஷ்டம், இதெல்லாம் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள். இப்போ நம்ம இதுவரையும் எவ்வளோ பார்த்துருக்கோம்னா, அந்த கர்ணகூடத்தினுடைய ஒட்டுமொத்த சைஸ் என்ன, அளவு என்ன, அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதுக்கு இன்னும் அலங்காரங்கள் எப்படி செய்யலாம், அது கூடுதலான அலங்காரம் என்ன செய்யலாம், இல்லை அலங்காரம் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். அது தொடர்ச்சியாக வரும்போது அதை பார்க்கலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இது ஒன்று சொல்லும்போது அந்த நாசி, அல்பநாசி, மகாநாசி, கர்ணகூடம், அலங்காரம், கோஷ்டம் இதனுடைய விஷயங்கள் வரும்போது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல வந்தால் அது எங்கெங்கே வந்தால் பெயர் மாறுதுன்றது தான். புரியுதுங்களா? அது பார்க்கணும். இப்போ விமானங்கள் கட்டி முடிவடைய நிலையம் வந்திருக்கும். ஒரு விமானம் கட்டுறோம், அதாவது ஏக பௌமம் முதல் அநேக பௌமம் வரை. எந்த ஒரு நிலை கோபுரமாக இருந்தாலும் விமானமாக இருந்தாலும் சரி, எத்தனை நிலை விமானமாக இருந்தாலும் மேலே மூடுற நிலைக்கு பேர் மூர்தேஷ்டிகா விதானம். தேஷ்டிகை, தேஷ்டிகைன்னா பலகை, பலகை போன்ற கல், தேஷ்டிகை. அது மேலே கொண்டு வைக்கிறதுனால மூர்தேஷ்டிகை. மூடுறீங்க கொண்டு போயிட்டு, எதை? விமானத்தை மூடுறோம். இன்றைக்கி நடைமுறையில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, செங்கல்லால் விமானங்கள் இப்போ கட்டுறோம், கோயில்கள் அமைக்கிறோம், செங்கல்லால் விமானம் கட்டுறோம், அது மூடி சேரக்கூடிய இடம் சந்தனக்கல் வைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாஃப்டான ஒரு கல், சந்தனக்கல் வச்சு அதை மூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இவங்க மூர்தேஷ்டிகா விதானம் பண்ணுவாங்க. தேஷ்டிகை, மூர்தேஷ்டிகை, தேஷ்டிகைனா பலகை போன்ற கல். இது அந்த இடத்துல மூடுறதுக்கு எவ்வளவு கற்கள் வேணுமோ அதனுடைய அளவுகளை முடிவு செய்து கொண்டு அதை தனியாக தயார் செய்து வச்சுக்கணும். சிகரத்தின் உயரத்தில் சரிபாதியில், சிகரம்னா நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கூண்டு போன்ற அமைப்பு, அதை படத்தில் காமிச்சது. அதனுடைய சரிபாதியில், இல்லை விமானத்தின் எல்லை எப்பொழுது பூர்த்தியாகிறதோ, விமானத்தின் எல்லைனா மூடு சேர்ந்துட்டு போயிட்டு மேலே மூட வரக்கூடிய நேரம் நெருங்கிடும் அப்படின்ற நிலை மூதியா, அப்போது இந்த மூர்தேஷ்டிகை வைக்கணும். பலகையை வச்சு நல்ல கல்லை வச்சு மூடணும். அது ஏகபௌமம் முதல் அநேக பௌமம் வரை உள்ள சகல கர்மியங்களுக்கும், கர்மியம்னா கோயில்கள், கருவறைகள், விசேஷித்து இந்த பலகையை வைக்க வேண்டும், விந்யாசம் செய்ய வேண்டும். விசேஷித்து அப்படின்னா பூஜித்து அதை ஒரு சிறப்பாக செய்து வைக்கணுங்க. கூடவே ஸ்தூபி தண்டம், அந்த ஸ்தூபி மேலே இருக்கக்கூடிய கலசம் சொல்லக்கூடியது ஸ்தூபி, செம்புனால் செய்யப்பட்டது. அது உள்ள ஒரு தண்டம், மரத்தாலான தண்டம், கழி இருக்கும் உள்ள மரம், அதையும் அதனுடைய சேர்த்து வைக்க வேண்டும். அதனால்தான் ரெண்டு செய்தியும் ஒன்றா சொல்கிறாங்க. தேசிக விதானம் முடிஞ்ச உடனே அந்த தேசிக விதானத்தின் மேல் மையப்பகுதியில் அந்த தண்டத்தை நிறுத்த வேண்டும். அந்த ஸ்தூபி வைக்கக்கூடிய தண்டத்தை அங்கே நிப்பாட்டணும். அப்போ ரெண்டும் ஒரே நாளில் செய்ய வேண்டிய, ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய கர்மாக்கள், கிரியைகள். தேசிகை மூடணும், மூடன உடனே அந்த ஸ்தூபி தண்டத்தை தூக்கி வைக்கணும். ரெண்டும் ஒன்றா தான். இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய
மூடுறதுக்கு தேவையான கற்களை தயார் பண்ணி கீழே வச்சிடுறீங்க. தண்டத்தை தயார் பண்ணுறீங்க. அந்த கற்கள் வந்து என்ன அளவு வேணும், அகலம் வேணுன்றது நம்ம விமானத்தை கட்டிட்டு போய் மூட போகிற இடத்துல இருக்கும்போது ஸ்தபதிக்கு தெரியும். அவர் சிற்பிகிட்ட அளந்து சொல்லிடுவார், இந்த சைஸுக்கான ஒரு அளவுக்கான கற்களை தயார் பண்ணணும்னு சொன்னால் அது தயார் பண்ணியாங்க. ஆனால் தண்டம் இப்போ மேலே ஸ்தூபியோட உயரமும் கீழே இந்த சிகரத்தின் உள்ள போகக்கூடிய மரத்தினுடைய உயரமும் கணக்கிட்டு அந்த அளவு உயரத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு தண்டத்தை தயார் செய்ய வேண்டும். அந்த தண்டத்துக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கனாக்கா, லோகத்தினால் செய்யலாம். லோகம்னா உலோகம். லோகத்திலாவது மரத்திலாவது நிர்மாணம் செய்யணும். ரெண்டில் எதில் வேணாலும் செய்யலாம்னு சொல்கிறாங்க. என்னென்ன மரம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசனம், கருங்காலி, திந்திநீஷரம், மயூரம், பத்மகண்டூரம், இந்த விருஷங்களில் ஸ்தூபி தண்டத்தை செய்ய வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் நமக்கு தெரிஞ்சது கருங்காலி மட்டும்தான் இருக்குது. மற்றதனுடைய பேர் வந்து நமக்கு இன்னும் சரிவாக அது வந்து தெரிய வரல. அதனுடைய கிடைக்கிற தன்மை அவைலபிலிட்டி நமக்கு தெரியல. ஆனால் கருங்காலி நமக்கு கிடைக்குது. அதனால் கருங்காலி இது என்ன காரணம் கேட்டால், இது அத்தனையுமே வந்து கடினமான மரங்கள், உறுதி வாய்ந்த மரங்கள் இதனால் அமைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து உலோகத்தில் செய்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஸ்வர்ணம், வெள்ளி, தாமிரம் இதில் எதாவது ஒன்று செய்யலாம், இல்லை மூணும் கலந்து செய்யலாம்னு சொல்கிறாங்க. அந்த நடுவில் வைக்கக்கூடிய தண்டத்தை வெள்ளி, ஸ்வர்ணம், வெள்ளி, தாமிரம் அல்லது மூன்றும் கலந்து செய்யலான்றாங்க. இப்போ நான் என்ன சொன்ன முன்னாடி, இந்த ஸ்தூபியோட உயரமும் அந்த சிகரத்தின் உள்ள எவ்வளோ தண்டம் வைக்க போகிறோமோ அதனுடைய உயரமும் வந்து சேர்த்து தண்டம் செய்யணும்னு சொன்னேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபார்முலா அதில் சூத்திரம் சொல்கிறாங்க. ஸ்தூபி தண்டமானது மேல் தளத்தின் உயரத்தில் 1/3 பங்கு இருக்கணுன்றான். அந்த தளத்தோட உயரம் எவ்வளவோ, மேல் தளம் உயரம் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, வேதிகை, சிகரம், கண்டம், ஸ்தூபி 3 சேர்த்தானே அந்த எடுத்துருக்கோம். அது 3ல் 1 பாகம் எடுத்தாலே அந்த மேலே ஒரு ஸ்தூபிக்கு மேலே போயிடும், மிச்சம் 1 பாகம் உள்ளே போயிடும். சிகரம், கண்டம், வேதிகை இதை 3 எடுத்து இதில் 3ல் 1 பாகம் எடுத்து மேலே வச்சிங்கனாக்கா 1 பாகம் ஸ்தூபிக்கு போய் 3/4 பாகம் ஸ்தூபிக்கு போய்ட்டு 1/4 பாகம் உள்ள நின்று இந்த அளவுக்கு உயரமாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை மேலே அந்த மரத்தோட நுனியானது 1 அங்குலம் விட்டம் வச்சு முறையே சிறுத்திருக்க வேண்டும், சின்னதாகிட்டு வரணும், சின்னதாக கொண்டு வரணும் செய்ய சொல்கிறாங்க. மேலே கூறாகவும் வைக்கலாம், ஸ்தூபியினுடைய வடிவம் கூம்பாகவும் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்தூபி வடிவமாகவும் அடிபாகமானது சதுரிச்சமாக இருக்க வேண்டும், கீழே பேஸில் சதுரிச்சமாக இருக்கணுன்றாங்க, மேலே வட்டமாக இருக்கணும். அப்போ எவ்வளோ பாகம் புதைகிறதோ புதைகின்ற அளவுக்கு சதுரமாகவும் மேல் தெரிகிற பார்வைகள் வந்து விருத்தமாகவும் வட்டமாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் என்ன ஆகாது, டில்ட் ஆகாது. சதுரமாக இருந்தால் திரும்ப ஆகாது. இந்த மாதிரி செய்து வச்சுக்கணும். அந்த தேஷ்டிகை பலகை கற்களோடு இந்த தண்டத்தையும் சேர்த்து அந்த பிரசாதத்தின் அந்த கோயிலினுடைய வடக்கு கிழக்கு வடகிழக்கு மூலையில் யாகசாலை அமைத்து 2 காலை பூஜைகள் செய்வித்து அதுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க, சிஷ்டமக்னே அப்படின்னு ஒரு மந்திரமா. இந்த மந்திரத்தால் பூர்ணாகுதி ஹோமம் செய்யணுமா, யாகசாலை அமைத்து கிருஷ்ணமக்னே அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. அந்த மந்திரத்தால் பூர்ணாகுதிகள் செய்வித்து எந்த நேரத்தில் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். ரெண்டையும் ஸ்திர ராசியானது அல்லது உபய ராசியானது உதயமாகி இருக்கும்பொழுது, அதாவது ஸ்திர மாதம் அல்லது உபய மாதம். நான் முன்னாடி நம்ம 4 குறித்தில் சொல்லியிருக்கேன், சர ஸ்திர உபயம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் சரராசியோ எடுக்கக்கூடாது, ஸ்திர மாதம் அல்லது உபய மாதம் சொல்லுவாங்க. அந்த மாதங்களில், அதாவது சூரியன் உதயமாக இருந்தால் அதான உதய மாதமாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதம், அதாவது சுக்லபட்சமாக இது உத்தராயணமாக இருந்தாலும் தட்சிணமாக இருந்தாலும் உதயம் இதில் இருக்கணும்னு கேட்டாக்கா ஸ்திர ராசியில் இருக்கணும் அல்லது உபய ராசியில் இருக்கணும். இப்போ இந்த மாதம் என்ன மாதம், ஆவணி. இது என்ன ராசி, இது ஆவணி, சிம்ம மாதம். சிம்மம் என்று ஸ்திர ராசி. அப்போ ஆவணி மாதத்தில் செய்யலாம். அடுத்த மாதம் கன்னி, புரட்டாசி உபய மாதம், அதுலேயும் செய்யலாம். அதுக்கு அடுத்தது துலான்றது சரம், அதில் செய்யக்கூடாது. அப்போ மாதங்களில் பார்க்கும்போது ஸ்திர மாதமோ அல்லது உபய மாதமோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கணும். அதுதான் என்ன சொல்கிறோம், ஸ்திர ராசியானது அல்லது உபராசியானது உதயமாக இருக்கும்போது, உதயம்னா சூரியன் இருக்கும்போது அந்த ராசி இருக்கணும்.
சூரியன் உதிக்கும் போது அந்த ராசி இருக்கணும். அப்போ இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் மீனத்தில் சுக்கிரன் இருக்கும்பொழுது காலத்தில் அந்த 12வது கட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சுக்கிரன் இருக்கணுமா. அல்லது துலாத்தில் குரு இருக்கும்போது, சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்கணும், அதுக்கு நேர் இங்கே 8ஆம் இடத்துல வரும்போது என்ன இருக்கணும், ஒரு அந்த கட்டம் ஞாபகம் இருக்கா, 12 கட்டம், அதில் துலாம்ன்ற கட்டத்தில் வரும்போது குரு இருக்கணும். 2 பேருமே இல்லை, அவங்க வர வரையும் காத்துட்ருக்க முடியாதுன்னா, அல்லது பார்வை படும்பொழுது அந்த மீனத்தை சுக்கிரன் பார்க்கணும், 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அல்லது அந்த குரு அந்த துலாத்தை பார்க்கணும், 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இது அப்படியே கொஞ்சம் பின்னாடி அந்த கட்டத்தை ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் பாருங்கள். இதில் சுக்கிரன் இருக்கணும், இது துலாம், இதில் குரு இருக்கணும். மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திரம் அல்லது உபயம் இருக்கணும். 2 மாதத்தில் ஒரு மாதம். இந்த 2 இடத்துல இருக்கும்போது பார்க்கணும். இல்லை, இதை சுக்கிரன் இங்கே இல்லைனாலும் இவர் இங்கே பார்க்கணும், இந்த இடத்த அவர் பார்க்கணும். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? 1 2 இங்கே இருந்து சுக்கிரன் இதை பார்த்தா 5ஆம் இடமா? 1 2 3 4 5. ஆமாம், 1 2 3 4 5 இங்கேருந்து பார்க்கணும் சுக்கிரன். அல்லது 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கணும். 5 இதுனா இது 7, இங்கேருந்து இதை பார்க்கணும். இல்லைன்னா இங்கேருந்து பார்க்கணும். இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்து அந்த மீனத்தை பார்க்கணும். ஒன்று அதில் இருக்கணும், இல்லை இந்த 3 இடத்துலேருந்து பார்க்கணும். இதே தான் குருவுக்கும். எங்கேருந்து வரணும்? இது 5 எடுத்துட்டாக்கா 1 2 3 4 5 இதுலேருந்து பார்க்கணும் குருவை. இந்த இடத்த இங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கக்கூடிய காலங்களில் சுபஹோரையில் சுப நட்சத்திரத்தில் அந்த தேஷ்டி பலகைகளை வைக்க வேண்டும். அந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மேல் பலகையை வச்சு மூடணும். மூடிட்டு அதில் என்ன சொல்கிறானாக்கா, கீழே ஒரு பிராக்கெட்டில் ஒரு செய்தி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மீனத்தில் சுக்கிரனும் துலாத்தில் குரும் இருக்கும்போது கட்டப்படும் கிரகமானது வெகு காலம் இருக்கும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கும் என்று ஜோதிஷ சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் செய்கிறேன்னு சொன்னால் பூர்த்தி பண்ணணும். கட்டணும்னா அதுக்காக கட்டிகிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துக்கு நம்ம பூர்த்தி பண்ணுறோன்னு சொன்னால் அது வெகு காலமானங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த கிரகமானது நீடிக்குன்னு சொல்லிட்டு சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் அதை சொல்கிறாங்க. அதுலேயும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீனத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அல்லது துலாத்தில் குரு இருந்தாலும் ரெண்டும் அப்படி மாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெண்டுமே எடுத்துப்போம். சுக்கிரன் பார்வைப்பட்டாலும் சரி, குருவோட பார்வைப்பட்டாலும், குரு இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் எப்படி எடுத்துக்க போகிறோம். இப்படி செஞ்சால் அது இருக்கும். இப்போ அந்த கல் வந்து 5 விதமான 4 விதமான கல்லோ இல்லை 5 விதமான பலகை எங்கே என்ன வேணுமோ அதை எடுத்து என்ன பண்ணணும்னா, முதல் கல் கிழக்கில் வைக்கணும், கிழக்குலேருந்து கிழக்கு பக்கம் வைக்கணும். 2வது கல் தெற்கு வைக்கணும், 3வது கல் மேற்கு வைக்கணும், 4வது கல் வடக்கு வைக்கணும். மையத்தில் மையக்கல்லை வச்சுட்டு அது மேலே ஸ்தூபி தண்டத்தை வைக்கணும். அந்த ஸ்தூபி தண்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி நவரத்னங்களை வைக்கலாம்னு சொல்கிறான். நவரத்னங்களை வைக்கலாம்னு சொல்கிறாங்க. கிழக்கிருந்து முறையே மாணிக்கம், மரகதம், வைடூரியம், இந்திரநீலம், முத்து, ஸ்படிகம், பத்மராகம், பவழம் இவைகளை 8 திக்கிலையும் வைக்கிறாங்க நவரத்னங்களை. மையத்தில் வைரத்தையும் வைக்க வேண்டும். ஸோ வைரன்றது மையத்தில் வரணும். இந்த நவரத்த கல்லை வச்சுட்டு அதன் மேலே சூபி தண்டத்தை ஸ்தாபன வேண்டும். அதன் பிறகு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், பின் கலாம்பசினாலே, கலாம்பஸ்னா சுண்ணாம்பு கலவை, கலாம்பஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அப்படின்னா பின் கலாம்பசினாலே இருக்குது பாருங்கள், அது பேர்
சுண்ணாம்பு கலவை, சுத்தமான அரைத்த, அதாவது கரைச்சி ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அசையாமலும் உறுதியாகவும் இருக்கும்படி செய்ய வேண்டும். அப்போ அந்த பலகையெல்லாம் வச்சு மூடிட்டு அந்த இடையில இல்லாத கரைச்சி ஊற்றிட்டு மூடிட்டு சொல்கிறாங்க. பின் மீதம் உள்ள சிகரத்தை கல்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய சிகரத்தில் என்ன பாகங்கள் மிச்சம் இருக்கோ, அந்த மகாபத்மம் கண்ணாடி சட்டம் என்ன இருக்கோ அதை கொண்டு போகணும். அந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி மீதம் இருக்கக்கூடிய, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேலைமானங்களை மேலே என்ன பண்ணணும், கட்டு வேலை செய்யணும். இந்த கல் வச்சுட்டா அந்த விமானமானது பூர்த்தி அடைஞ்சிருது, அந்த கோளுடைய நிர்மாணம் பூர்த்தி ஆகிடுது இல்லையா. அப்போ இந்த முடிச்சுட்டு ஸ்தபதி வேண்டணுமா, அங்கே இருந்தே அந்த விமானத்தை முடிச்சுட்டு ஸ்தபதியானவன் என்ன வேண்டணும்னு ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காங்க. ஹே தேவா, தேவ, அது எந்த தேவனோ, எந்த கோயிலுக்கு கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த தேவன், அது ஈஸ்வரனோ மகாவிஷ்ணுவோ பிரம்மாவோ விநாயகரோ சக்தியோ ஏதோ ஒரு தேவ, ஹே தேவா, பெருமழை பெய்வதிலிருந்தும், பெருமழைன்னா அதிகமான மழை பெய்வதிலிருந்தும், ஜலப்பிர கோபத்திலிருந்தும், ஜலம் பிரதட்சிணமாய் அதாவது அதிகமாக வந்து வெள்ளக்காடெல்லாம் வெள்ளம்லாம் மழாமல் இருக்கும், அதனுடைய கோபத்திலிருந்தும், ஆலங்கட்டிகள் விழுவதிலிருந்தும், ஆலங்கட்டி மழை விழக்கூடாதான், அதிலிருந்தும், பெருங்காத்திலிருந்தும், அக்னி தாகத்திலிருந்தும். அக்னி தாகம்னா அதை எப்படி சொல்கிறாங்க பாரு, அக்னிக்கு தாகம் வந்தால் என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும், அந்த தாகம் வரக்கூடாது. அக்னி தாகத்திலிருந்தும், திருட்டு குற்றத்திலிருந்தும் இந்த கிரகத்தை காப்பாற்ற வேண்டும், எனக்கும் சேமத்தை அளிக்க வேண்டும், எனக்கும் நல்லது கொடு, கிரகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை வைக்கணுமா கட்டி முடிக்கும்போது அந்த ஸ்தபதியானவன். மேற்கொண்டு பூமியானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமினா அதில் இருக்கக்கூடிய அத்தனையால் அடங்கும், ஜனங்கள், தாவரங்கள், மற்ற எல்லா உயிரினங்களுமே, அதான் பூமியானதுன்னு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. அந்த பூமியானது வியாதி இல்லாததாகவும் சந்தோஷமுடையதாகவும் புகழினால் பிரசித்தி பெற்றதாகவும் நல்ல புகழோடும் பெரும் மதிப்போடும், யார் ஜனங்களை சொல்கிறாங்க, பெரியதாகவும் ஆச்சரியமான வீரியமுடையதாக எப்போதும் உபத்திரவாதம் இல்லாத காரியங்களுடையதாகும். ஒரு காரியம் விசேஷமான காரியமாக இருக்கணும், ஆச்சரியமான காரியமாக இருக்கணும். கடைசியாக போய் அந்த விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு காரியத்தை செய்யணுமா அந்த காரியம் வந்து புகழால் பிரசித்தி பெற்றதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், ஆச்சரியமானதாக இருக்கணும், வீரியமுடையதாக இருக்கணும், எப்போதும் உபத்திரவம் இல்லாததாக இருக்கணும். அந்த மாதிரி காரியங்களை செய்யணும். தர்மமாக ஜீவித்திருக்க வேண்டும். கடைசியில் தர்மமாக ஜீவித்திருக்க வேண்டும், தர்மத்தோடு வாழ வேண்டும், ஜனங்கள் தர்மத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு அங்கே பிரார்த்தனை வைக்கிறார். அதற்கப்புறம் பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் சகல தேவதைகள், பூமி பூதேவி லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை ஜேஷ்டை விஸ்வதேவர்கள் பத்தினிகர் இவங்க எல்லா பிரஜர்களும் சம்பத்து சௌபாக்கியம் ஆரோக்கியம் போகபாக்கியங்களை அளிக்க வேண்டும். எல்லா கடவுளும் சேர்ந்து அனைவருக்கும் சம்பத்து சௌபாக்கியம் ஆரோக்கியம் போகபாக்கியங்கள் இவைகளை அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தபதியானவன் அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் வேண்டி. அப்போ கட்டி முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சின்னு போயிடக்கூடாது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு அதை சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ தானே அது நிவர்த்தி கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது பாருங்கள். ஒரு கிரகம் கட்டி முடிக்கும் போது கடைசியாக ஒரு ஸ்தபதியோட வேண்டுதல்ன்ற பேரில் என்ன உலகத்துக்கு தேவையோ அத்தனையும் அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒருத்தன் வேண்டுதல், நான் கட்டி முடிச்சுட்டேன் எனக்கும் சேமத்தை கொடு, ஆனால் பூமியானது ஜனங்கள், பூமினா ஜனங்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதில் அதுக்கு என்னென்ன விதமான காரியங்கள் செஞ்சால் எப்படி புகழோட உச்சியில் இருக்கணும், தர்மத்தோடு வாழணும், வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற எல்லா செய்தியும் சொல்லி இந்த கிரகத்தை முடிக்கணும். இதுதான் ஸ்தபதியோட கட்டி முடிக்கும்போது சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ விமானத்தை கட்டி முடித்தாச்சு, சூபி வச்சாச்சு, சபதியும் பிரார்த்தனை வச்சாச்சு. ஸோ விமான லட்சணம்ன்றது நிறைவு பெறுது. இப்போ இனிமேல் பார்க்க வேண்டியது விமான அலங்காரம் தான் பார்க்கணும். அதனுடைய பெயர்களும் அதனுடைய விளக்கங்களும் சொல்லணும். சரி, இது எல்லாம் ரைட்டு, நம்ம பார்த்துட்டோம், விமானங்கள்லாம் பார்த்துட்டோம். இதில் இந்த திருக்கோயிலில் அடுத்தது முக்கியமான ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நுழையும் போது இருக்கக்கூடிய வாயிற்படி துவாரம். கோயிலுக்கு நுழையிறீங்க இல்லையா, உள்ள
துவாரம், துவாரம். கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், துவாரம். பொதுவாக அர்த்த மண்டபத்தில் தான் துவாரம் வரும். அந்த வாயில் படி நிலைக்கால ஸ்தம்பங்கள் ஏற்படுது, நிலைக்கால்களை வைக்கிறது. வாயில் படி துவார விந்யாசம். விந்யாசம் என்றது வாசித்தல், வசித்தல். துவார விந்யாசம். துவாரம் என்பது வாயிற்படி. துவாரம்னா நுழைவு. சாதாரணமான ஒரு வார்த்தை சொல்லப்போனால் வழி, ஒரு இடைவெளி, வழி, அது துவாரம்.